ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேரி பிரிசன் ரன். நான் உங்கள் ஷேடோ கேமர். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோலெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக போடுவேன். அதனால என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் போடுங்க. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இப்போ கேமுக்குள்ளே வந்துட்டோம். பிரிசனுங்கிற ஒரு ஏரியா மட்டும்தான் இருக்குது, அது உள்ளே போவோம். இப்போ ஈஸி மூடுக்குள்ளே தான் போகணும், ஏன்னா அது ஒன்று தான் இருக்குது. என்னடா எடுத்தோன்னே சேல் போடுறாங்க, அதெல்லாம் வேணாம். யாருங்க இவன் தான் டாப் பிளேயர்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இவன் டாப் 5. இது உள்ளே நம்ம கண்டிப்பாக வரோம். 5 இல்லைனாலும் இந்த லீடர் போர்ட்லையாச்சும் வரும். இங்கே தான் போடுற மாதிரி ஆரோமார்க் போட்டிருக்காங்க. அந்த இருக்கான் பாருங்க, அந்த குண்டே. இங்கே தான் ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. சரி அப்படியே போவோம். இப்போ இங்கே ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. இங்கே என்ன பைப் இருக்குது, பைப்லெல்லாம் போக வச்சுட்டாங்கடா எப்பா. இங்கே வெண்ட் இருக்குது, என்ன பண்ணணும், தட்டுனா திறந்துச்சிங்க. சரி அப்படியே போவோம். இங்கேயும் ஒரு வெண்ட் இருக்குது, தட்டுனா என்ன தட்டுனா திறந்துச்சு, அந்த பயம் இருக்குது. இங்கே ஒரு ரூம் இருக்குது, உள்ளே போவோம். இங்கே தான் ஆரோ இருக்குது, அதனால நான் இங்கேயே போகிறேன். வாங்க போவோம். அம்மா ஏம்மே, இப்போ இங்கேருந்து போய் பாம்மே, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நுனியில் இருந்தேன். இந்த ஷேடோ கிட்டே ஆட்டத்தை காமிக்கிங்களா, ஒரே ஜம்ப்பு தான், எல்லாத்தையும் கடந்து வந்துடுவேன். என்னங்க செக் பாயிண்ட்டுங்கிறவங்க பட்டன் வச்சு கொடுத்தேன். இங்கே என்ன தான் இருக்குது அப்படி, ஏங்க சும்மா வச்சுருக்காங்கங்க. நானும் போய் பார்த்தா ஏதாவது இருக்குன்னு நினச்சா ஒன்றும் இல்லை. என்னது இது பிளேயர்ஸ் கார்டு. ஐயா என்கிட்ட ரோப்ளாக்ஸ் இல்லைடா, ஃப்ரீவா வாட்சர். எங்க எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று போட்டு தான் இவனுங்க வச்சுருக்காங்க. ஃப்ரீன்னு சொல்லிட்டு வாட்ச் இடம் ஆட் எவன் பார்ப்பான் போடா. இது என்ன ஜெட் பேக்கா? சரி நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். இந்த ஃப்ரீ ஐட்டம் எடுக்கலாமா? ஆனால் இருக்கட்டு, நம்ம கேமை முடிக்கிற வழியை பார்ப்போம். ஆமாம், நாங்கள் பொசுக்குன்னு கீழே வந்துட்டேன். அதில் வேற எலும்பு கூடு வேற இருந்தது. சரி வாங்க போய் பார்ப்போம். அப்படியே போனால் வந்தாச்சு. இங்கே தானே விழுந்தோம், சொல்லி வாய முடியல, அதே இடத்துல விழுந்துட்டேன். இந்த ஷேடோவுக்கு எதிரில் நின்னா பொசுக்கிடுவேன்னு சொல்கிறதுக்குள்ளே விழுந்துட்டேங்க. அடுத்த திருப்பு நான் உள்ள மாட்டேன்டா, இங்கேயும் உள்ள மாட்டேன்டா. அப்படியே நாங்கள் குதிக்கலை, மோசம் போயிட்டோம் பங்கு. சரி வாங்க அப்படியே குச்சி அங்கே போகணும். ஒரு பொண்ணு முன்னாடி போகணும், இங்கே தான் இருக்கா. ஏம்மா நீயும் கீழே விழுந்துட்டேன்னு நான் பார்த்துட்டு, இந்த பொண்ணு முன்னாடி போகும்போது கீழே விழுந்துச்சிங்க, நான் பார்த்தேன். அதை என்னங்க அது பாட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. நான் ஒன்றுமே பண்ணல, நம்மளும் போவோம். ஏம்மா குண்டன் துரத்துறான், காப்பாற்று கடவுளே காப்பாற்றுங்க. அந்த பொண்ணு போனப்போ துரத்தல, நம்மளை போனப்போ மட்டும் ஏன் துரத்துறான்? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னங்க கீழே குதிச்சிட்டு அந்த பொண்ணு. சரி அது ஒரு பட்டன் கிளிக் கொடுத்துருக்காதா இருக்குமோ, அப்படிதாங்க கிளிக் கொடுத்துட்டு ஓடி வருது. இவன் இங்கேயே நிற்கான், அந்த பொண்ணு இங்கே ஓடி வருது, இவன் இங்கேயே சுற்றிட்டு இருக்கு. என்னங்க நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போவோம். யாருங்க இவன், யாருன்னு தெரில. சரி குதிக்கக்கூடாதா, அப்படியே தான் நடக்கணும். சரி ஓகே. இங்கே ஒரு வெண்ட் இருக்குது, தட்டுனா திறந்துரும். இது என்ன, உள்ள ஏதாவது இருக்கா? ஏய் தோற என்ன சும்மா கதை வச்சுருக்காங்க அங்கே, நானும் அதை நம்பி எதுவும் இருக்கும். இங்கே ஒரு ஆரோ மார்க் கொடுத்தா ஷவல் எடுத்துட்டான். ஏதாச்சும் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்களேன், ஒரு ஆரோ மார்க் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? வாங்க திறந்து உள்ளே போவோமா. என்னங்க கீழே ஏதோ உடச்சி போட்டிருக்கான், ஏன் உடச்சி போட்டான்னு தெரில. என்னங்க அவன் பாட்டுக்குள்ளே டிக் பண்ணிட்டே போகிறான். என்னங்க பாதாளத்துக்கே வந்துட்டான். அவ்வளோ பவராட இந்த துரு பிடிச்ச ஷவலுக்கு.
என்னால் நம்பவே முடியலையே. சரி என்னமோ நம்ம பாட்டுக்குள்ள முன்னாடி போயிட்டே இருப்போம். ஆமாம், நான் அந்த நுனியில் தானே விழுந்தேன். ஓ, நான் பொசுங்கிட்டேன். அப்போ கீழே லாவாவா? நானும் இவ்வளோ நேரம் அது என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். மேலேருந்து அப்படியே கொட்டுது லாவா. எனக்கு ஏதோ சத்தம் கேட்குது. என்னந்தா அம்மா, இந்த கல் தானா? எனக்கு அங்கேருந்து வரும்போதே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் சவுண்டை மியூட் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். மறுபடியும் அதே கல் தான். போகலாமா? அம்மா இப்போ போவோம். யாருங்க அவன் அந்த கல்லில் அசால்ட்டாக வரான்? தம்பி, யார் தம்பி நீ? ஐயோ, இவனும் போலீஸாலா? என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும். வந்தால் மண்டே அடிச்சு பிறந்துடலாம். இங்கே கல் வந்து அவன் உயிரோடு இருக்கான். யார் சாமி நீ? எங்கேருந்து வந்திருக்க? ஏய், சாவு 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 சாவு. நாங்கள் வந்த இடத்துல வந்துட்டேன். அம்மா, கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்குள்ளே அந்த கல் வந்து அடிச்சிட்டு. எல்லாம் நம்ம நேரம். அவன் அங்கே தான் இருக்கான். அவனை இங்கே வர சொல்லிட்டு நம்ம அப்படியோடைய சேரும். என்னங்க, எப்படிங்க போட்டான்? கொஞ்சம் உஷாராக தான் இருக்கும் போலையே. எங்கே இருக்கான்? அதை ஓரம் பாருங்க. கல் மேலே ஏறியும் ஒன்றும் ஆகலை. நம்ம இங்கேயே நிற்போம். அவன் இவளை அரெஸ்ட் பண்ணுற நேரத்தில் நம்ம எஸ்ஆயிரும். என்ன சொல்கிறீங்க? எப்படி என் பிளானு? அவளை நடுஸில் இந்த கல் வருதை நான் பார்க்கவே இல்லையே. ஸோ சேட். இங்கே போனால் ஏதாவது வழி இருக்குமா? ஆமே, என்னங்க அந்த இடத்துல லாவான்னு நான் பார்க்கவே இல்லையேங்க. வாடா 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 வாடா, போடா போடா போடா. ஐயா, டக்கு டக்குன்னு இந்த கல் வேற வருதுங்க. நல்ல வேலை அவன் அங்கே போயிட்டான். இந்த கல் வர்ற நேரத்தில் அவன் வந்துட்டானா? எதுக்கும் சேஃப்டிக்கு இதை எடுத்து வச்சுருக்கோம். வரல, நம்ம போவோம். இங்கேயே இருந்துப்போம். மறுபடியும் கல் வந்துச்சுன்னா பிறகு மறுபடியும் அந்த போலீஸ் மேலே வந்துடும். அவனுங்கன்னா எப்படி வராங்க? அந்த குண்டன் தானே நம்மளுக்கு எனிமி. இவனுங்க எப்படி நம்மளை அரெஸ்ட் பண்ணலாம்? நம்ம யாருங்க? என்ன ஒருவேளை அந்த போலீஸ்காரனோட ஏதாவது சொந்தக்காரனாக இருப்பானோ? என்னங்க எல்லா வழியும் பூட்டி இருக்கணும். எங்கள் வழியாக தான் ஐயோ, போலீஸ்காரன் வந்துட்டான். என்ன அந்த பொண்ணு வந்தோடனே அங்கே போயிட்டாம போலீஸ்காரனும் இருக்கான், இவனும் இருக்கான். என்ன தான் பண்ணேன்? ஒருவேளை எனக்கு பிடிக்க மாட்டானோ? கொஞ்ச நேரம் இங்கேயே சுற்றிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு போலீஸ்காரனை காணும். ஐயா, போலீஸ்கார் 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 விட்டுருங்க. என்னங்க கதவு பூட்டிட்டாங்க? திறங்கடா. நான் எப்படிடா உள்ளே போவேன்? மற்றவன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்ன அது பாட்டுக்குள்ள அனுப்பிச்சு உள்ளே போயிடுச்சு. இந்த எலும்பு கொடுக்கிட்ட தானே நின்றுருந்தேன். ஏதாவது சிகரெட் கோடு இருக்கா? ஒன்றுமே இல்லையங்க. எப்படி உள்ளே போய்? இந்த பொண்ணு வருது, முட்டிட்டு நிற்கிது. என்னம்மா பண்ணுற? எடுத்து கீழே விழுந்துட்டா. நம்மளும் கீழே போவோம். அங்கே எங்கேயோ போகிறா, அது பின்னாடியே ஃபாலோ பண்ணணும். இங்கே ஏறுறா. இங்கே ஏதோ சீக்கிரட் வரும். எங்கேருந்துங்க வந்துச்சு அந்த கல்வி? கதவு திறந்துடுச்சு. அந்த பொண்ணு வேற எங்கேயோ போது போல். நம்மளுக்கு எதுக்கு வந்து நம்ம பாட்டுக்கு இது உள்ள போகும். ஓ, இதை கிளிக் கொடுக்கறதுக்கு தான் வந்தாள் அவள். ஐயோ, பின்னாடி அந்த குண்டை. அது அவனோட தொப்பையை பாருங்களேன். அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வருது. என்னங்க அவன் கத்துறான்? சரி, நம்மளுக்கு எதுக்கு வந்து நம்ம பாட்டுக்கு மேலே போவோம். யார் இந்த படிக்கட்டெல்லாம் சாப்பிட்ருப்பா? ஓட்டையாக இருக்கு. அவ்வளோ பெரிய ராட்சசன் ஏதாவது இருக்கானா என்ன? ஒருவேளை அந்த குண்டனை பசி எடுக்குன்னு சொல்லிட்டு படிக்கட்டெல்லாம் சாப்பிட்டாளா? என்னமோ. இது கீழே வருது. இது மேலே ஏறி போயிடுமா? ஓ, ஏறக்கூடாதா? கீழே இல்லையா போகணுமா? நான் இதை மறந்தே போயிட்டேங்க. நான் நினச்சேன் அது கீழே வந்தோடனே அது மேலே ஏறி போங்கன்னு. இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது, அப்படியே மேலே போயிடும். இது கீழே உடையுமா என்ன? நல்ல
செயினை ஸ்ட்ராங்காக தான் கட்டிடுறாங்க. இங்கே செக்யூரிட்டி ட்ரைனிங்கா, இங்கே கெஃபட்டேரியா. நம்ம கெஃபட்டேரியாவுக்கு போய் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி இது என்னது கெஃபட்டேரியா? என்னங்க திறந்தாலும் விட மாட்டேங்கிறான், அடித்தாலும் விட மாட்டேங்கிறான். கெஃபட்டேரியா விடுங்கடா. இவங்க ஒரு வழி தான் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஜூஸ் இருக்குது, குடிச்சிடலாம். என்னங்க மஞ்சள் கலர் லைட்டா? ஏமா ஏமா எனக்கு தெரியவே தெரியாதுங்க. அவன் இன்னும் ஸ்பீடாக தான் போகிறானா? அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண இல்லை. நான் பாட்டுக்கு குதிக்க தானே செஞ்சேன். சரி நம்ம பாட்டுக்குள்ள முன்னாடி போயிட்டேன். ஒரு தடவை இந்த ஷேடோ கற்றுக்கலாம்னா அதை பிடிச்சிக்கிடுவோம், விடவே மாட்டோம். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து டைரெக்டாக எங்கே போகணுன்னு கூட எனக்கு தெரியாது. சும்மா இது மேலெலாம் போயிட்டுருக்கேன். எங்கோடி இப்படி போகணுன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தீங்க. இன்னும் இந்த பவர் எனக்கு இந்த பவர் போவே போகுதுன்னு நினைக்கிறேன். பேசிகிட்டு இருக்க கேப்பில் லைட்டாக கை ஸ்லிப் ஆகிட்டு, அதனால தான் கொஞ்சம் கை கீழே விழுந்துச்சு. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி இந்த இடத்துல நான் நிறையா தடவை அவுட் ஆகிட்டேன். இந்த வாட்டி அவுட் ஆக மாட்டேன். ஏன்னா இந்த ஷேடோ கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிப்பாரு. ஒரு வழியாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே வரைக்கும் போகணுன்னு தெரியலையே. ஏங்க நீங்கள் பார்த்தீங்களா, என் மண்டை அது உள்ளே போச்சு. சரி என்னமோ ஒரு வேளை ஸ்ட்ராங்காக கட்டியிருக்க மாட்டேங்களோ. ஐயோ, அப்போ நம்ம கீழே விழுந்துருவோமா? அப்போல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிப்போம். நல்லா தான் போட்டு கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என் மண்டை எப்படி அது உள்ளே போகலாம்? ஒரு வேளை கிளிச்சாக இருக்குமோ? நம்ம ஒரு வழியாக கிட்டக்க வந்துட்டோங்க. ஒரே ஜம்ப்பு. கிட்டக்க வந்தாச்சு. என்னங்க இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. இங்கே ஒரு படி இருக்குது, ஏறியாச்சு. இங்கேயும் ஒரு படி இருக்குது, அதனாலையும் ஏறியாச்சு. இது என்ன இடம்? இது ஸ்டோர் ரூமு. இது என்ன ஏரியா? ஒன்றுமே தெரியல. இந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே ஏதாவது இருக்கா? இங்கே ஒரு லிவர் இருக்குது, பிடிச்சி இழுத்தா திறந்துச்சு. லேடர் தூக்கிட்டு எங்கே போகணும்? ஃபைண்ட் எ லேடர். ஓகே வச்சாச்சு. இருங்க வச்சிடும். கரெக்டாக வைக்கமா? கரெக்டாக வச்சா தானேங்க ஏற முடியும். சரி எங்கேயோ வைப்போம். ஏறுனா ஓகே வச்சிடும். இங்கே ஏறு அம்மே. ஏறு என்னடா இது? ஏறு என்னங்க ஜம்ப்? அது மேலே ஏற பண்ண சொன்னால் ஜம்ப் பண்ணிட்டுருக்காரு. தலைவரே எப்படியாச்சும் ஏறிடுங்க தலைவரே. ஏறி ஆகிட்டோம். இங்கே மண்டை அடித்து கீழே வந்துட்டோங்க. நம்ம ஏணிப்படி கொஞ்சம் இந்த கரை வச்சிட்டோம்னா நம்ம ஒழுங்காக ஏறிடலாம். அதனால அப்படியே போட்டு ஏறும். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக வைக்கணும்னு நினைக்கிறேன். வச்சு பார்ப்போம். சரியாகலன்னா பார்ப்போம். ஏறவே முடியலங்க. ஒரு படி என்னை டார்ச்சர் பண்ணி இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். அப்புறம் ஒரு வழியாக ஏறி பொறுமை ஏறிட்டோம். வாங்க மேலே போனால் இங்கேயும் ஒரு வெண்ட்டு. இறங்கியாச்சு. என்னடா இது போக முடியல. ஓ காத்தடிக்குதா? இந்த காத்தா ஷேடோன்னு பார்த்துருவோண்டா. ஷேடோவா காத்தா? கமெண்ட்டில் போடுங்க. ஒரு வழியா
பூச்சி பூச்சி வந்தாச்சு. ஷேடோ தாண்டா ஜெயிக்கும். என்னங்க இது இங்கே யாரை கொடுத்துருக்கு? மேலே காற்று வேற போகுது. குதிப்போம். அதே குதிச்சு விட்டுருது. என்னங்க குதிச்சுட்டு அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்குமா? அது பாட்டுக்குள்ள தள்ளணுமா? ஓகே நம்ம போவோம். வந்தாச்சு. இங்கேருந்து அங்கே போகணும்னு விளிம்பில் விழுந்துட்டோங்க. சரி என்ன ஒரு அவமானம். சரி ஓகே அப்படியே போய் அப்படி போய் மண்டையை கொஞ்சம் திருப்பிட்டு அடுத்து பறக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, என்ன பண்ணாலும் மண்டை அப்படி தான் போகுது. சரி ஓகே அப்படியே ஒரு வழியாக வந்துட்டாங்க. அப்பா என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு லிவர் இருக்குது, அதை ஆன் பண்ணி விட்டுருவோம். ஆஃப் பண்ணணுமா? சரி ஆஃப் பண்ணிடுறோம். க்ளோஸ் த வால்ஸ். ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டோம். குதிச்சாச்சு. இங்கே க்ளோஸ் பண்ணுவேன். இப்போ இங்கேருந்து அங்கே நான் வேணும்னே தான் விழுந்தேன். அப்போ இங்கே டைரெக்டாக வந்துடலாம்ல, அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வேணும்னே தான் விழுந்தேன். சும்மா போர் அடிச்சுதேன்னு விழுந்தேன், வேறு எதுவும் இல்லை. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான்லாம் யாருன்னு தெரியுமா? ஒரே ஜம்பில் அண்டார்டிகாவே போயிடுவேன். ஹல்கே என்னோட மிஞ்ச மாட்டார். இப்பவும் நான் வேணும்னே தான் விழுந்தேன். பார்த்தீங்களா, டைரெக்டாக இங்கே வந்துட்டோம். இப்போ இப்போ டைம் பாஸ் ஆகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜம்ப் பண்ணி விளாண்டுருந்தேன். அதில் கீழே தவறி விழுந்துட்டேன். வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்துட்டோம். அப்படியே இங்கே வந்துட்டோம். இங்கேயும் வந்துட்டோம். என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது? இதில் நான் எப்படி ஜம்ப் பண்ணுவேன்? எங்கே எப்படி பண்ணுவா? சரி ஓகே அப்படியே போயிடுவோம். எப்படியாச்சும் எண்டு வரைக்கும் போயிட்டோம்னா ஜெயிச்சிருவோம். ஆனால் எது எண்டுன்னு தெரியலையே. ரோப்ளாக்ஸில் வேறு ஏதாவது கேம் விளாட்ணுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். வேறு ஏதாவது கேம் வேணாலும் விளாட்லாம். ஆனால் ஆண்ட்ராய்டில் சொல்லுங்கப்பா. பிசிலாம் நம்ம வீட்டில் இல்லை. அதனால ஆண்ட்ராய்டில் ஏதாவது கேம் வேணால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ என்ன போடணுன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ என் மண்டை அது உள்ளே போச்சு தானே? யாராவது நோட்டீஸ் பண்ணிங்களா? என் மண்டை அது உள்ளே போச்சு. ஒரு சிமெண்ட்லாம் ஒழுங்காக கெட்டலையோ இங்கே அப்படின்னு தான் மீண்டுமா? என்னங்க இது? மறுபடியும் மண்டை உள்ளே போய் கீழே விழுந்துடுவேன். இப்போ நல்லா பாருங்கள், நான் கீழே விழுல இருந்தாலும் இங்கே பாருங்கள், மண்டை உள்ளே போய் தானாக கீழே விழுறேன். நான் கரெக்டாக அந்த எல்லோ கலரில் தான் ஜம்ப் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் ஜம்ப் பண்ணேன். என்னதான் பண்ணேன்? மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாச்சும் இந்த லெவலில் முடிச்சிடணும். கண்டிப்பாக முடியும். அந்த டைலாக் நான் ஃபுல்லாக கூட முடியல, அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டேன். சரி எப்படியாச்சும் இந்த கேமை முடிச்சே ஆகும் கண்டிப்பாக. வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு கிட்டத்தட்ட சொல்கிறதுக்குள்ளே இந்த கேமை எப்படியாச்சும் ஸ்கிப் பண்ணலாமா? இந்த லெவலில் மட்டும் முடியாதா? வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லையே. இந்த கேமை ஸ்கிப் பண்ண முடியுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரில, ஸ்கிப் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி நம்ம பாட்டுக்குள்ளே போயிட்டே இருப்போம். வந்துட்டோம். நானே நினச்சி பார்க்கல வருவோன்னு. சரி என்னமோ வந்ததுக்கு சந்தோஷம். அப்படியே மேலே ஏறி போகணும். எங்கே போகணும்? காற்றடிக்குது, அப்போ மேலே தானே போகணும். இங்கே போயிடும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்டெப்ட் பண்ணி யாருக்குமே தெரியும். என்னங்க ஃபேன் அறுத்து போட்டுச்சு. அப்போ ஃபேன் மேலே ஸ்டீலில் என்னமோ மாட்டி வைப்பாங்க தெரியுமா ரோப்ளாக்ஸில். இந்த
இந்த கேமில் அப்படி மாட்டி வச்சுருந்தாங்க முன்னாடி. யாராவது நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருந்தா தான் அது உள்ளே போனால் அறுக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன அறுத்தப்பட்டுச்சு. இங்கேருந்து எப்படி என்னங்க ஹல்கோட பயங்கரமாக ஜம்ப் பண்ணுறேன். நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணுறான்னு. ஒரு ஆள் காற்று மூலமாக தான் எப்படி போகிறானோ தெரியல. ஒரு வழியாக வந்துட்டோம். அப்படியே கீழே வந்து கெஃபட்டேரியாவுக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருந்து இங்கே வந்துட்டோம். இங்கே இப்போ தான் என்னது இருக்குது, கெட் த ஃபுட் ஜூக்கா. எனக்கு இப்போ பசிக்கலாமா, அப்புறமா வாங்கிக்கிட்டேன். ஏமா ஏதோ தவா சவுண்டு, ஏதோ மெட்டல் வச்சு அடிச்சிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னு பார்த்தா இந்த குண்டை. இதுதான் ஃபுட் ஜூக்காவா? நானும் ஏதோ சாப்பாடு நினச்சேன். எங்கே இருக்கா ஆமாம், எங்கே அடிக்கிறாங்க தொப்பை. ஏங்க இந்த கேமில் உள்ள எல்லாருக்குமே தொப்பை இருக்குங்க. இதுதான் எக்ஸிட்னு நினைக்கிறேன். அதுலேயே போட்டிருக்கு டிஃபீட் த செஃப், கேரி செஃப்பா இவன் பேர். சரி வாங்க, என்னங்க சர்க்கு விளையாட போகிறோமா? வாங்க விளையாடலாம். ஏம்மா என் மண்டே பாருங்களேன், ஹேண்ட்ஸமாக இருக்கேனா? கமெண்ட்டில் போடுங்க ஹேண்ட்ஸமாக இருக்கேனா இல்லைன்னு. அப்பா ஒரு வழியாக வந்துட்டோம். படியில் ஏறுகிறேன் சிந்தி சிந்திச்சா. எக்ஸிட்க்கு வந்துட்டோம். ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி வாய முடியல. பறக்கிறேன் சிரிக்கிறேன். ஏம்மா லேசர் இருக்கான்னு. ஏம்மா ஆனால் சத்தியமாக நான் எவ்வளோ நேரம் லேசர் இருக்குன்னு பார்க்கவே இல்லைங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஏதோ லக்கில் தப்பிச்சிக்கினேன். ஏம்மா யாருங்க இவன்? அவன்ல இதுவன் தான். அந்த இது யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க. அந்த பெரிய கொலை உருண்டை லாவாலேருந்து வந்தா அவன் தானே. ஏம்மா மறுபடியும் வரும் எப்படியாச்சும் இங்கே எஸ் ஆயிரும். அடே நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? ஏன்டா என்னை எப்படி கொலை? அவனை எடுத்து அடிக்கலாம்னு நினச்சிங்க. வாடா நீ ஏன்னு பார்த்துருவோம். ஷேடோவா இல்லை இந்த போலீஸ்காரனா? வாடா 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 சாப்பிடா எங்கடா இருக்கான்? வாடா 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 சாப்பிடா. எங்க வந்து யாருக்கு இதுதான் விளையாட விடுறீங்களா கேமு? ஏம்மா யாருங்கது? வாடா 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 நீயா நானான்னு பார்த்துருவோண்டா. நான் ஒன்று அடிச்சு நீ காலி பண்ணல. என் பேர் ஷேடோ கிடையாடா. என்ன ஃப்ரெண்ட்ஸா? வா ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறா வா. என்ன எங்க ஃபுட்ஸுக்கா? வா 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 வா. எப்படிடா? வாடா வாடா வாடா. எங்கெங்க போனா? சரி நம்மளுக்கு ஒரு லக்கு. நம்ம எப்படியும் இங்கேருந்து விவசாயிர வேண்டி தான். மறுபடியும் வந்துட்டான்டா. அடங்கொய்யால பண்ணலாம். என்ன பண்ண? இருங்க மேலே வரட்டும். நீ வாடா நான் கீழே இருக்கிறேன். ஏம்மா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஐயோ கடவுளே என்னை காப்பாற்றுவீர். ஐயோ தப்பாக போட்டேங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்து கரெக்டாக போட்டிருந்தேன்னா ஜெயிச்சுப்பேன். எங்கே அந்த காணும் ஒன்று மேலே இருக்காங்க. நமக்கு அந்த வெயிட்டிங்க. சரி தெரியல, வாங்க நம்ம பாட்டுக்கு போகணும். எடுத்தாச்சு வந்தாச்சு. அவன் இல்லைங்க, ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம். அவன்கிட்ட வந்தான்னா நம்மளை விளையாடவே விட மாட்டேங்கிறான். ஒருவேளை அவனுக்கும் நிழலுக்கும் ஏதாவது பரம்பரை விரோதம் இருக்கா? அதனால தான் நம்மளுக்கு ஷேடோங்கிற பேரை கேட்டோன்னே யாருங்க இவன் நம்மளை அடிக்கிறான்? ஓ இங்கே
இங்கிருந்து என்ன அடிக்க வரானா? இவனை கொஞ்ச நேரத்துலேயே காலி பண்ணிடணும். என்னடா அடிப்பட முடியுதான்? வாடா வாடா வாடா. இவெல்லாம் ஜூபி. ஒரு கையை அடிச்சாச்சு, இன்னொரு கையை அடிச்சாச்சு. செத்து போ. என்னங்க பிளாஸ்ட் ஆகிட்டான். பிளாஸ்ட் தளபதி கச்சேரி அப்படிங்கிற மாதிரி பிளாஸ்ட் ஆகிட்டாரு. நான் தான் ஃபஸ்ட்டு வேனில் போகிறேன் படா. என்னங்க இது? ஐயோ ஐயோ, நான் கையை விட்டுட்டேங்க. இருந்தாலும் இப்படி தான் ஆகுது. கிளிச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா என்னன்னா எனக்கு என்ன, நான் எல்லாம் பின்னாடியே வண்டி ஓட்டு போவேன். ஒரு ட்ரிஃப்ட் அடித்தேன்னா உலகமே அதிரும். அப்படி இருக்கும் என் டிரைவிங்கு. என்ன பெட்ரோல் பங்க் நிறுத்து. என்ன இருக்குதுன்னா ஃபைண்ட் அனதர் வேயின். இன்னொரு வழியை கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து பூச்சி போயிட வேண்டியதான். என்னடா குதிக்க முடியும்? இங்கே ஏதோ அமுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் அமுக்க முடியலையே. மேலே எகிரி உள்ளே பூச்சிட வேண்டியதான். நான்லாம் எவ்வளோ பெரிய திருடன்னு தெரியாது. அப்படியே நிழல் மாதிரி இல்லை, நிழலே நான் தான். அப்படியே வந்து திருடிட்டு எஸ் ஆயிரும். இது அந்த ஜூஸ் தானே? எது அங்கே ஸ்பீடாக ஓடணும்னு அந்த ஜூஸ் இங்கே. ஆனால் எடுக்க தான் முடியல. எங்கே போகணும்? அங்கே ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அதனால அங்கே போடுவோம். யூஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்துட்டேனே. நம்ம எகிரி குதிச்சாச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரிலங்க. குதிச்சு வந்தாச்சு. எல்லாம் வந்துட்டோம். இங்கே ஒரு ஏணி படி இருக்குது. ஏறி வந்தாச்சு. ஹெலிகாப்டரு. இதை நான் தான் ஓட்டுவேன். இங்கே பாருங்க, நான் ஓட்டுறதை பார்த்து அங்கே பின்னாடி உட்காந்துட்டான். முன்னாடி டிரைவரே இல்லை. இங்கே சீட்டு கூட இல்லை முன்னாடி. இங்கே பாருங்க, யாராவது இருக்காங்க. அப்போ ஆக்சிடெண்ட் ஆக போதா? அதுதான் எண்டிங்களா? இல்லைங்க, பிளாக் ஆகிட்டோம். செக் பாயிண்ட்டு, பேட்ச் அவார்டு. கேம் ஒரு வழியாக முடிச்சிட்டோன்னு நினைக்கேன். அப்படி தான் போட்டிருக்காங்க. டெலிபோர்ட்டா? நம்ம பேர் வந்திருக்கான்னு பார்ப்போமா? டாப் காப் காயின்ஸா? நம்மகிட்ட 1300 தான் இருக்குது. இங்கே எல்லாரும் 10,000 11,000 வச்சுருக்காங்க. கடைசியில் உள்ளவனே 7,000 வச்சுருக்கோம். நம்மளாம் வரலப்பா. டாப் கேப்சர்ஸா? என்னடா அது கேப்சர்ஸு? நான் இருக்கேனா? நானும் இல்லையா? எப்பா இதுலேயும் நான் இல்லைங்க. கண்டிப்பாக போர்டில் வரேன்னு வேற சொல்லியிருந்தேன். இப்போ வரலன்னா இதில் பார்ப்போங்க. இந்த போர்டில் வந்துருக்கோமான்னு பார்ப்போம். இன்னும் இவன் தான் டாப் பிளேயரா? 5 பிளேஸில் இல்லை. எங்க 12வது பிளேஸ் பிடிச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள், 25 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். 12வது பிளேஸில் வந்திருக்கேன் பாருங்கள். எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. கொடுத்ததை நிரூபிச்சிட்டோம்ல. இங்கே பாருங்க, இப்போ நான் ஒன்றும் விட மாட்டேன். மேலே போ. நாங்கள் வேஸ்ட் பீஸ் ஆகிட்டோம் நம்ம. சரி, ஓகே, இந்த கேமை அப்படியே முடிக்கலான்னு நினைக்கிறேன். என்னதுங்க இது? எல்லாமும் இருக்குது. அங்கே ஒரு போர்ட்டல் இருக்குது. என்னது இது? கிளாசிக் ஃபில்டரா? இதுங்க ஒரு மாதிரி என்னங்க உடஞ்சி போன சீடி மாதிரி இருக்குது. எப்பா வேணாம்ப்பா. ஸ்கை பாக்ஸா? என்னது இது ஸ்கை பாக்ஸு? என்னங்க காலையில் ஆகிட்டு இதானா? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. பாத் கிவர்ஸா? என்ன பண்ணணும் இல்லை? யாருக்காச்சும் ஏதாவது தெரிஞ்சுருந்தா சொல்லுங்கள். எனக்கு இல்லை என்ன பண்ணணுன்னே தெரில. அடிச்சா வருமா? யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாத் கிவர்ஸ் வச்சு என்ன பண்ணணுன்னு. இது போர்ட்டல் டு அனதர் வேர்ல்ட். நானும் அனதர் வேர்ல்ட் போடலப்பா. தெரிஞ்சு இந்த இடத்துல வச்சு கேம் முடிக்கலாமா? அங்கே வியூ நல்லா இருக்குங்க. இங்கே வச்சு முடிப்போம். என்ன சொல்கிறீங்க? எப்படி இருக்கேன்? அழகாக இருக்கேன்னா? இங்கே வச்சு கேமை முடிப்போம் வாங்க. பாய் 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 பாய்.